திருச்சியில் ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோயில் ஒரு அதிசய சம்பவத்தால் உருவானது. ஒரு நாள் நிலத்தில் குழி தோண்டிய போது மண்ணிலிருந்து ரத்தம் பீரிட்டது. அந்த இடத்தில் தான் இன்று ஆயிரக்கணக்கான மக்கள் வணங்கும் குளுமாயி அம்மன் கோயில் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டின் திருச்சி மாவட்டத்தில் உயகொண்டான், கோரையாறு, குடமுருட்டி ஆகிய ஆறுகள் பிரியும் வனப்பகுதியில் பச்சை பசேலென தென்னை, வாழை, நெல் வயல்கள் சூழ்ந்த அழகான இடத்தில் இந்த கோயில் அமைந்துள்ளது. சோழர்களின் காலத்தில் திருச்சியில் உள்ள உறையூர் நகரம் அவர்களது தலைநகரமாக இருந்தது. அந்த காலத்தில் சோழ மன்னர்களின் குலதெய்வமாக வணங்கப்பட்டவள் குளுமாயி அம்மன். இன்று இந்த அம்மன் திருச்சி நகரின் காவல் தெய்வமாக விளங்குகிறாள். நாயக்கர்கள் ஆட்சி காலத்தில் மங்கம்மாள் என்ற அரசி இந்த சிற்றூரை ஆட்சி செய்தாள். மக்கள் மீதும் மண்ணின் மீதும் அளவில்லாத பற்று கொண்டவள். மக்களுக்கு நல்லாட்சி வழங்கி இந்த நிலத்தை சிறப்பாக ஆட்சி செய்தாள். ஒரு நாள் அந்த ஊரை சேர்ந்த ஒருவர் தனது நிலத்தில் குழி தோண்டினார். திடீரென அந்த குழியில் இருந்து ரத்தம் பீரிட்டு கிளம்பியது. அதை பார்த்து அவர் பயந்து போனார். இந்த செய்தி கேட்ட ஊர் மக்கள் அனைவரும் அந்த இடத்திற்கு ஓடி சென்று பார்த்தார்கள். அந்த நேரத்தில் கூட்டத்தில் இருந்த ஒரு சிறுமியின் மீது அம்மன் அருள் வந்தது. எல்லோரும் அவளை ஆச்சரியமாக பார்த்தார்கள். அந்த சிறுமி சொன்னால், நான் சக்தி, நானே காளி. இன்று நான் இங்கே இருந்து உங்களை எல்லாம் காக்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு மயங்கி விழுந்தாள். இதை கேட்ட மக்கள் அனைவரும் பிரமித்து போனார்கள். தாயே காளியாத்தா என்று நெகிழ்ந்து வணங்கினார்கள். அந்த குழியை சமப்படுத்தி அங்கே கோயில் கட்டினர். அம்மன் சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபட தொடங்கினர். குழியில் இருந்து அம்மன் தனது இருப்பிடத்தை காட்டியதால் அம்மனுக்கு குளியாயி அம்மன் என்று பெயர் வைத்தனர். பின்னர் அது குளுமாயி அம்மன் என்று மருவியது. இதற்கிடையில் ஒரு மலையாள மந்திரவாதி அம்மனின் சக்தியை அடைய முயன்றான். இதனால் பயந்த கிராம மக்கள் அங்கிருந்த ரெட்டைமலை ஒண்டி கருப்புசாமி கோயிலில் அருள்வாக்கு கேட்டனர். அப்போது கருப்புசாமி அருள்வாக்கு அளித்தார். ஆடு பலி கொடுத்து விழா நடத்தினால் அந்த மந்திரவாதியை அழித்து விடுவேன் என்று கூறினார். அதன் பிறகு மக்கள் விழா நடத்தினர். மந்திரவாதியும் அழிந்தான். அதிலிருந்து இன்று வரை இந்த கோயிலில் குட்டி குடி திருவிழா நடத்தப்படுகிறது. மாசி மாதத்தில் நடைபெறும் இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள். சிறிய ஆலயமாக இருந்தாலும் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள் மாறி பொழிந்து கொண்டிருக்கிறாள் குளுமாயி அம்மன். குடும்பங்களை காவல் தெய்வமாக இருந்து காத்தருளும் சக்தி வாய்ந்த தாயாக விளங்குகிறார். நாமும் குளுமாயி அம்மனை வணங்கி அவளின் அருளை பெறுவோம்.